ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி அவளோட ரூமை விட்டு வெளியே வந்து அவளோட மொத்த அழகையுமே இந்த உலகத்துக்கு முன்னாடி காட்டினதுனால புருஷங்காரன் அவளை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அவளை அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை சமாதானப்படுத்தலான்னு வந்து பார்த்தா அவன் என்னடானா தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். பக்கத்தில் போயிட்டு பேசலான்னு போனால் அந்த பையில மூஞ்சி திருப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் கோவத்தில். அப்படி போனவன் ரூமுக்கு வந்து பார்க்குறான். ரூமையே அழகாக நம்ம ஹீரோயினி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா, பூவெல்லாம் போட்டு கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சுட்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கண்ணாடியில் அவள் ஃபஸ்ட் டைம் இந்த பையில்ட்ட எப்படி சாரி கேட்டாலோ அதே மாதிரியே சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. கண்ணாடியில் வந்து சாரின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இருக்கா. ஸோ இந்த சாரி அப்போ கேட்காம இருந்திருந்தா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அப்போலேருந்து தான் இவளுக்கு இவன் மேலே காதல் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேக்கையுமே ரெடி பண்ணிட்டு வந்திருப்பா போல், அதுலேயுமே சாரின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. அப்போவுமே அந்த பையலோட கோவம் குறைஞ்ச மாதிரி தெரியல. அப்புறம் தன்னோட கையில் சாரி ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு கொஞ்சம் கோவம் இறங்குது. அப்புறம் அவளையுமே கட்டி அணைச்சிக்கிறான். அப்போ பார்த்தா அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கால் பண்ணுறது மீடியாலேருந்து தான் கால் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து இவளோட அழகை பார்த்துட்டு போனாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதனால எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவங்க பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம், அவங்க கூட ஒரு இன்டர்வியூ எடுக்க முடியுமா, அவங்களோட ஃபோட்டோ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவனுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு, இதுக்கு தான் சொன்னேன், இதுக்காக தான் நான் சொன்னேன் நீ வெளியே வராதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாரு என்கிட்டே ஃபோன் பண்ணி அவரோட பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்கா, அவளோட ஃபோட்டோ கிடைக்குமா, இன்டர்வியூ கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். உடனே அவளுக்கு அழுக வந்துடுது. ஐம் ஸோ சாரி ஓம்கார், என்னை மன்னிச்சிருங்க, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கா. உடனே அந்த பையன் அவளோட கண்ணை தொடச்சி விட்டுட்டு, நீ எதுக்காகம்மா அழுது உன்னோட அழகை கெடுத்துக்கிற, எனக்கு உன்னோட அழகை தவிர வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி கோமா வெளியே போகிறேன்னு போகிறான். பின்னாடியே இவளும் போயிட்டு சமாதானப்படுத்த போனால், நான் கோவம் குறைஞ்சதுக்கப்புறம் நானே திரும்ப வீட்டுக்கு வரேன், நீ என் பின்னாடி வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தண்ணியில் தன்னோட முகத்தை பார்க்குறா. அப்போ அவளுக்கு புருஷங்கார சொன்னது ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அழுது உன்னோட அழகை கெடுத்துக்காத அப்படின்னு சொன்னான் இல்லையா, அவர் எதுக்காக அப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஒரு சாதாரண அலர்ஜிக்கு அந்த கலாட்டா பண்ணான் இல்லையா, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது, இவர் எதுக்காக திரும்ப திரும்ப என்னோட அழகை பற்றியே பேசணும், அப்படின்னா ஓம்காரும் மற்றவங்க மாதிரி என்னோட அழகைத்தான் நேசிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தேகப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில. இல்லை மயூரா, நீ என்ன இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க, அவர் உன்னோட புருஷன், அவருக்கு உன் மேலே எல்லா உரிமையுமே இருக்குது, அதனால தான் அப்படி பேசிட்டு போகிறாரு, நீ எதுக்காக இப்படிலாம் தப்பாக யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளே திட்டிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. பட் அதுதான் உண்மை அப்படிங்கிறது இப்போ இவளுக்கு தெரியலை. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்கத்திலே புருஷங்காரன் எழுந்திரிச்சு பார்க்குறான், பொண்டாட்டியை காணோம். அப்புறம் அவனோட கையில் பார்த்தா வெளியில் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதியிருக்கா. ஸோ அதனால் இவனும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளியே போய் பார்க்குறான். நம்ம ஹீரோயினி அவனுக்கு பிடிச்ச மாதிரி காலையிலே எழுந்திரிச்சு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குடும்ப குத்துவலுக்கான பொண்டாட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டான். ஸோ அதே மாதிரி அவன் நடந்துக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பக்கமாக பேச போகிறேன்னு போயிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ மாமியாருக்கு பிரசாதத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த பையன் திடீர்னு, நான் தான் சொன்னாலே என்னோட பொண்டாட்டி எந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து கோவமாக போயிட்டே இருக்கான். ஸோ திரும்பவும் யாரோ ஃபோன் பண்ணி இன்டர்வியூ எடுக்கவா, ஃபோட்டோ கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க போல். ஸோ அதனால தான் அந்த பையன் கோவப்பட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தான் வருத்தமாக இருக்குது. அப்போ தம்பிக்காரனும் வந்து கேட்டுட்டு இருக்கான், என்னாச்சு அண்ணி, அண்ணன் உங்கள் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்காரா அப்படின்னு கேட்டால், ஆமாம் கோவமாக தான் இருக்காரு, ஆனால் அவர் எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவளும் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. பட் அது நமக்கு காட்டலை. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி மீடியாலேருந்து எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்களே. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி என் பொண்டாட்டியை பற்றி யாரும் விசாரிக்கக்கூடாது ஃபோன் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா திடீர்னு ஏதோ குழந்தைங்க வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இவனும் ஜன்னல் வழியாக வெளியே போய் பார்க்குறான். நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம ஹீரோயினி டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு, ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது இவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து பொண்டாட்டி பண்ணுறதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே அவனும் அங்கேருந்து கிளம்பி மயூரா கிட்ட பேசுறதுக்காக போயிட்டுருக்கான். வெளியே வந்து பார்த்தா அந்த குழந்தைங்க கூட ஜாலியாக மயூரா வந்து விளாண்டுட்டு இருக்கா. ஸோ அதை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தவன் திடீர்னு அவனோட முகமே மாறுது. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். என்னதான் நடக்குது அங்கே அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினியை ஒரு குழந்தை வந்து தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கண்ணு தெரியாது போல. அந்த குழந்தை வந்து தன்னோட அழுக்கான கையினால் பொண்டாட்டியை தொடுறத அவனால் அதை சகிச்சிக்கவே முடியல. ஏன்னா அந்த குழந்தை
தொட்டதுனால அவள் முகம் எல்லாமே வந்து ஒரே அழுக்கா மாறிடுச்சு. ஸோ இதை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர கோவம் வருது. இல்லை மயூரா, நீ இந்த மாதிரி அழுக்கா இருக்கக்கூடாது, நான் உன்னை அழுக்கான முகத்தோட பார்க்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கமாக திரும்பிக்கிறான். ஸோ இந்த அளவுக்கு இவன் அழுக்க வெறுக்கிறதுக்கும் அழகான முகத்தை நேசிக்கிறதுக்கும் என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அதில் இவன் சின்ன பையனாக இருக்கும் போது அழுக்கான பையனாக இருந்திருப்பான் போல. ஸோ ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்கும் போது அந்த ஆள் என்கிட்ட வராத அழுக்கானவனை தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாயை நடத்துகிற மாதிரி அவர் நடத்திட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு அந்த பையன் கோவப்பட்டு அப்போவே வந்து சவால் விட்டுருக்கான். நான் என்னோட முகத்தையும் சரி என்னோட தலையெழுத்தையும் சரி ரொம்ப அழகாக மாற்றுவேன், என்னோட வாழ்க்கையில் எல்லாமே அப்போ அழகாக தான் இருக்கும், நான் எல்லாத்தையுமே அழகாக மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போவே அவன் சவால் விட்டுருப்பான். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் இவனுக்கு அழுக்குன்னா சுத்தமாக பிடிக்க மாட்டுது போல். அதுக்கப்புறம் மயூரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கத்திட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவளே பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து வந்து அவளோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். தம்பிக்காரனுக்கும் ஒன்றும் புரியல. அண்ணா ஏன் அவங்கள இப்படி இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா அந்த பையன் அப்படி இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோயினே கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டா. அப்போவும் அந்த பையன் அவளை வந்து அப்படியே செந்துக்கா தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக தண்ணிக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவளோட முகத்தை வந்து தண்ணிக்கிட்ட காமிச்சு, பாரு நீ எப்படி இருக்கன்னு பாரு, இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளிவிட போகிற மாதிரியே வந்து பிடிச்சிட்டு நின்றுருக்கான். ஓம்கார் என்னை விடுங்க, நான் தண்ணியில் விழுந்துட போகிறேன், அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவன் அந்த தண்ணியில் அவளோட முகத்தை காட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்லா பாரு உன்னோட முகத்தை, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த தண்ணியில் தான் உன்னோட அழகான முகத்தை பார்த்தேன், அப்போவே உன்னை நான் எனக்கு சொந்தமாக்கணும்னு முடிவே பண்ணிட்டேன், இப்போ பாரு உன்னோட முகம் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இவன் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவன் தண்ணிக்குள்ளே இறங்கிக்கிட்டு அவளையுமே அழகாக தண்ணிக்குள்ளே கீழே சாய்ச்சி வச்சுக்கிட்டு அவளோட முகத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே வந்து இவன் தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் பார்க்குற நிலாவில் கூட கலங்க இருக்கக்கூடாது, கரை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனா, அப்படி இருக்கும்போது உன்னோட இந்த அழகான முகத்தில் இப்படி கரை இருக்கிறத நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன் மயூரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. மயூரா நல்லா பாரு, என்னை சுற்றி பாரு, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்கும், அது நீயா இருந்தாலும் சரி, என் கண்ணுக்கு நீ எப்பவும் அழகாக தான் தெரியணும், ஒருவேளை உன்னை விட்டு உன்னோட அழகு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் செத்துருவேன், ஏன்னா எனக்கு இந்த உலகத்தில் உன்னோட அழகை தவிர வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை, புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அவளை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவள் அப்படியே உடஞ்சி போய் அந்த இடத்துல உட்காடுறா. அவளால் அதை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா புருஷன் தன்னோட குணத்தை பார்த்து தான் தன்னை நேசிக்கிறான் அப்படின்னு நினச்சா. ஏன்னா அவளோட ஆசையுமே அதுதான், என்னை யாராவது இந்த உலகத்தில் என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னை நேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே அவள் கதறிட்டு இருப்பா. அது மாதிரி ஒருத்தவன் புருஷனா கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது அவருமே என்னோட அழகை பார்த்து தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் அப்படியே உட்காந்துருக்கா. அவளால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவன் உன்னோட அழகுக்காக தான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் இந்த பக்கமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா எதிர்த்தாப்புல அவனோட கடந்த கால விசன் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கடந்த காலத்தில் இவன் எப்படி அழுக்கா இருந்தானோ அந்த பையன் வந்து இவன் முன்னாடி வந்துட்டு இருக்க மாதிரி இவனுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் வருது. அதை பார்த்துட்டு இந்த பையன் மிரண்டு போய் கீழே விழுகிறான். என்கிட்ட வராத, என்னை விட்டு தூரமாக போ, நீ ரொம்ப அழுக்கா இருக்க, நான் என்னோட கடந்த காலத்தை இப்போ நிகழ்காலத்தில் ரொம்ப அழகாக மாற்றிருக்கேன், அதை வந்து நீ கெடுக்காத, இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி புலம்பிக்கிட்டு இருக்கான். அம்மா ஓடி வந்து என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பையன் திரும்பி பார்க்குறான். அங்கே அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பட் இருந்தாலும் இவன் அப்படியே மனசொடைஞ்சு போய் உக்காடுறான். ஏன்னா இவன் சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான் போல. ஏன்னா இவனோட முதலாளி தினம் இவன் அழுக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து வேலை வாங்கியிருப்பார் போல. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லாருமே இவன் அழுக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை யாருமே கிட்ட சேர்த்துக்கல போல. அப்படி இருக்கும் போது இப்போ நான் அது எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அழகாக மாற்றிருக்கமா, இந்த வீடையும் சரி என்னையும் சரி என்னோட வாழ்க்கையும் சரி நான் கட்டிக்கிட்ட பொண்டாட்டியும் சரி எனக்கு எல்லாமே அழகாக தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அது ஏமா இந்த மயூரா புரிஞ்சிக்கவே மாட்றா, திரும்ப அவள் ஏன் என்னோட கடந்த காலத்தை எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கா, அது எல்லாத்தையும் நான் மறக்கணும்னு நினைக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது புலம்பிகிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது அம்மாக்கே அழுக வந்துடுது. ஏன்னா இதுக்கு முழுக்க காரணம் குடிகார அப்பந்தான். அவர் மட்டும் ஒழுங்கா சம்பாரித்து பிள்ளைய நல்லபடியாக படிக்க வச்சுருந்தாரு அப்படின்னா இவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டான். ஸோ இதுக்கு முழுக்க அப்பா அம்மா தான் காரணம். அந்த கில்ட்டினஸ் அவங்களுக்குள்ளே உறுத்துது. அதனால அவங்களுமே என்னை மன்னிச்சிருவோமே, அழுகாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பையனை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு என்னோட மயூரா எப்பவுமே அழகா இருக்கணும், அதைத்தான் நான் விரும்புகிறேன், அதை அவள் கூடிய சீக்கிரத்தில் புரிஞ்சுக்கிட்டா அவளுக்கு நல்லது, அவள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், அதுதான் அவளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்குமே தெரியும். இருந்தாலும் பையன் கிட்ட பொய்யான ஒரு ஆறுதலை சொல்லிட்டு இருக்காங்க, அவள் கண்டிப்பாக புரிஞ்சு பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அவளுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. புருஷங்காரன் எதுக்காக தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவளால் தாங்கிக்கவே முடியல. ரூமுக்குள்ளே உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. ஒரு வழியாக இவளுக்கு உண்மை தெரிஞ்சது சந்தோஷம்தான். ஸோ இதுக்கப்புறம் இவ என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.